எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் தான், அது வந்து உண்மையிலே ஒரு ஆதங்கம் கலந்த கோபம்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி, சரியா? அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாட்டம், அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி, ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வணக்கம், நான் ஷோபாசன் பிசி பாட்டம், மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பிரதீப் பிரதர், கிருத்தி ஷெட்டி மேம், எஸ் ஜே சூர்யா சார் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்களம் வெரி சிம்பிள். அதாவது நம்ம உலகத்தையே இயக்கிற ஒரே இமோஷன், காமனான ஒரு இமோஷன் அப்படின்னு சொன்னால் லவ்னு சொல்லலாம். பேர்ட்ஸ் முதற்கொண்டு அனிமல்ஸ் முதற்கொண்டு மனுஷன் இன்னும் அனிமலாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் லவ்னே சொல்லலாம். ஸோ இந்த இமோஷன், இந்த லவ் எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷன் மேலே வரணும், இல்லை ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேலே இருக்கிற லவ்வோட ஆழம் என்ன அப்படிங்கிறது மனுஷன் முடிவு பண்ணாமல் ஒரு ஆப் அதை முடிவு பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னென்ன விபரீதங்கள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் பேசிக் கதைக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைக். இந்த மாதிரி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி ஆப் வைக்கிறால தான் நம்ம எஸ் ஜே சூர்யா சார் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாப்புல. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் பட் கீட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கவங்களை அனுபவிச்சுக்கலாம். அதாங்க பேசிக், அதான் கான்செப்ட். பட் இது என்னன்னா பேசிக்கலாக இந்த ஆப் வந்துட்டு யாரு கூட சேரணும், இல்லை அவங்களுக்கு எவ்வளோ லவ் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறத டிசைட் பண்ணுறது முதற்கொண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ், ஒரு ஹார்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஆப் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி அவர் வச்சிருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் மாடலாக அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு நம்ம பிரதீப் பிரதருக்கு அது ஒரு நெகட்டிவாக மாறுது. ஆனால் அவரோட லவ் ஜென்யூனாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நான் விட மாட்டேன். அது எப்படி, எனக்கு லவ் ஜென்யூனாக இருக்குது, உங்கள் ஆப் சொல்லுங்கிறக்காக எனக்கு பிரேக்கப் ஆகுதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்ஃபேக்ட் உங்கள் ஆப் நிறைய பேர் இப்படி தான் குழப்பி விட்டுருக்குது. கிளம்புறேன், உங்கள் ஆப்பை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. அதை முடிக்கிறாரா இல்லையா, என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பேசிக்கலாக அப்படியே அந்த கதை நோக்கி போகும். இதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதை தான் சொல்லியிருக்கேன், ஸ்பாய்லர்லாம் எதுவும் இல்லை, சரிங்களா? ஹேவிங் செட் தட், படத்தோட பாசிட்டிவ்ஸ் எனக்கு பொறுத்தளவுக்கு அழகான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப அழகான படம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு, சட்டிலாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. மொபைல் ஃபோன்ஸோட தாக்கத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இப்போவே இவ்வளோனா இன்னி ஒரு 10-15 வருஷம் தள்ளி போகும்போதெல்லாம் ரொம்ப ஓவர் தாக்கமாகி எல்லாம் பைத்தியம் பிடிச்சி பித்தம் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. மொபைல் வில் லிட்ரலி டிசைட் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு ஜோன் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போவே எது இருந்தாலும் சாட் ஜிபிடியை பாருங்கள். அவங்க இன்ஃபேக்ட் மெடிக்கல் அட்வைஸில் இருந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் முதற்கொண்டு ஒரு ஏஐ கிட்ட கேட்டு டிசைட் பண்ணுற மனநிலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதை மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது இப்படியா போயிட்டு இருந்தால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எல்லாம் பைத்தியம் பிடிச்சி கிறுக்கு பிடிச்சி திரிவானுங்க. ஒருத்தனும் தன்னாலே டிசைட் பண்ண மாட்டான். ஆஸ் சிம்பிள் ஒரு ஆஸ் பேசிக் அண்ட் இமோஷன் ஆஸ் லவ் கூட வந்துட்டு இன்னும் ஒரு ஆப்போ ஒரு ரோபாட் மேலே தான் டிபெண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுது. அது ரொம்ப அழகாக எழுதி ரொம்ப ப்ரீச் பண்ணாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல விக்னேஷன் பிரதர். வெரி குட் ரைட்டிங், வெரி குட் டிரெக்ஷன், ரொம்ப அழகான தரமான ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஸோ மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ ஐ லவ் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ லவ் த டிரெக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தென் பர்ஃபார்மன்ஸ், பிரதீப் பிரதர் வந்துட்டு எப்பவுமே ஒரு துள்ளலாவே இருக்கிற மனுஷன், கொஞ்சம் சட்டிலா இருக்கு, துள்ளல் இருக்கு, லைட்டா இருக்கு. பட் ஆனா வந்துட்டு இதுல கொஞ்சம் சட்டில்டா ஒரு மாதிரி ஒரு காம் அண்ட் கம்போஸ்டா போயிருக்காப்ல, விச் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் டு வாட்ச். அண்ட் மனுஷன் ஆஸ் யூஷுவல் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஐ லவ் திஸ் பர்ஃபார்மன்ஸ். கிருத்தி ஷெட்டி மேமோட ரோலும் செம்ம அழகான ரோல், பார்க்கறதுக்கு ஸ்டன்னிங்லி கார்ஜியஸ். அட் த சேம் டைம் அவங்க பர்ஃபார்மன்ஸ், அவங்க பேக் ஸ்டோரி என்ன, ஏன் அவங்க இப்போ இருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அண்ட் ஸ்டஃப், அவங்க பர்ஃபார்மன்ஸை அவங்க ரொம்ப அழகாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இவராகட்டும், நம்ம எஸ் ஜே சூர்யா சார் அந்த மனுஷரை சொல்லுவேன் அழகு. அது எஸ்பெஷலி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சாங்க, ஒரு பயங்கரமான டான்ஸ், அவர் ஒரு பயங்கரமான டான்ஸ் ஆடிருப்பாப்புல. அந்த டான்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வரும்போது தியேட்டரில் அள்ளு விட்டுருச்சு. 7 months ஆஸ் யூஷுவல் எஸ் ஜே சூர்யா சார் பின்னிட்டாப்புல. அப்புறம் நம்ம யோகி பாபு ஒன்று ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அதெல்லாம் வந்துட்டு சத்தியமாக கேட்குறக்கே வெறுப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இப்போவே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன ஓப்பனாக சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. பட் அது ஒரு ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெர்மினாலஜி கொடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம். அது யோகி பாபுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் யார் அந்த ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. சாமி கேட்கும் போது அப்படி பேஜராகி போச்சு. அவராகட்டும், சீமான் அண்ணன் ரொம்ப அழகான ரோல், ரொம்ப அழகான ரோல். ஒரு பசுமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அங்கே வந்து டெக்னாலஜி இல்லாமல் எதனால் அகேன் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. சீமான் அண்ணன் பட்டை கிளம்பிட்டாரு. And then Gauri Kishan ma'am role again was a beautiful role. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரோல், ரொம்ப அழகான ரோல். ஷீ டிட் ஹர் பார்ட் வெரி வெல் அப்படின்னு சொல்லியாங்க. அதுக்கப்புறம் ஷாரா பிரதர் அவர்கள் அவர் நல்லா பண்ணிட்டாப்ல, மாளவிகா மேம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரோபாட் வாய்ஸ் வந்து நம்ம அனி ப்ரோலாம் கொடுத்து வேற லெவல் பண்ணி வச்சிருக்காப்புல.
ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸஸ் ஆர் ஆல்சோ அ வெரி பிக் பாசிட்டிவ் ஃபார் மீ பர்சனலி. எனக்கு எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் பிடிச்சது. ஐயோ கரண்ட் போயிடுச்சு, சாரி லொகேஷன் சேஞ்ச், கரண்ட் போயிடுச்சு திடீர்னு. ஸோ ஜன்னல் வெளிச்சத்தை அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். நான் கமிங் பேக் டு அனி ப்ரோ தான் நம்ம ரோபோட் வாய்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னேன். அதை சொன்னால் அந்த மனுஷனை பற்றி இன்னொரு விஷயம், மிகப்பெரிய விஷயம், the one of the biggest positives of the film is the music. Outstanding songs, பியூட்டிஃபுல் சாங்ஸ். அத்தனை பாட்டுகளாகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் வேற லெவல் சம்பவம். அனிப்ரோவோட ஒரு கில்லர் ஆல்பம். அண்ட் ஹேவிங் செட் தட், சாங்ஸை பற்றி பேசும்போது அதோட விஷுவலைசேஷனும் அல்டிமேட். எஸ்பெஷலி தீமா சாங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபிஸ் பை ரவிவர்மன் சார். என்ன ஃப்ரேம்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே, எனக்கு இனிஷியல் டைம்லேருந்தே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருக்குது. விஷுவல்ஸும் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் டீம் யாருன்னு தெரியல, விஎஃப்எக்ஸும் ஆகட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தீமா சாங்லலாம் ஒரு ஃப்ளார் இருக்கிற ரீஜன்லாம் காரணம் அது விஎஃப்எக்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து கொஞ்சம் ஒரிஜினல் லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரேம்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். எடிட்டட் பை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் இ ராகவ் அவர்கள். பேசிங் ஆஃப் த ஃபிலிமும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப அழகாக போச்சு படம். எனக்கு உட்காந்து நிதானமாக அழகான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த ஃபீல் தான் எனக்கு ரொம்ப அழகாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அது அகேன் மியூசிக் சொல்லிட்டேன். ஸோ ஹேவிங் செட் தட் pretty much everything about the movie என்னை பொறுத்தளவுக்கு இட்ஸ் a very பியூட்டிஃபுல் வாட்ச். ரொம்ப அழகான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்டு அந்த விஷுவல் ஸ்பெக்டக்கிளும் வந்து ஒரு மாதிரி பயங்கர ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதை சொன்ன மாதிரி அந்த நம்மளுக்கு அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக காட்டினதெல்லாம் வந்துட்டு காட்டின விஎஃப்எக்ஸ்லாம் உண்மையிலே கன்வின்சிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எனக்கு படத்தில் பாசிட்டிவ்ஸ். எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் தான், இது என்னோட ஆதங்கம்னு கூட சொல்லலாம். சரியா, இது நான் பல வருஷமாக என் மனசுக்குள்ளே வச்சிருக்க ஆதங்கம், இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிற ஒரு ஆதங்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்லை என்டர்டெய்னர்ஸையோ நிறைய பேர் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அது இஸ் அ வெரி குட் திங். எனக்கு என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி பீப்புளும் உண்மையிலேயே வந்துட்டு பீப்புள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க பீப்புளை படத்துக்குள்ளே கொண்டு வரது இஸ் அ வெரி குட் ஐடியா. அண்ட் நிறைய டிசர்விங்கான உண்மையிலேயே நல்ல பீப்புளை என்டர்டெயின் பண்ணி அவங்க மனசில் இடம் பிடிச்ச மக்கள் வந்திருக்காங்க. பட் அகேன் சில தேவையில்லாத கோமாளித்தனமோ கிறுக்குத்தனமோ இல்லை பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக கான்டென்ட் போடுற பீப்புளையும் இந்த நேம் ஆஃப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ் சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோளாக நான் வந்துட்டு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல இன்னொருத்தன் வந்துட்டு உண்மையிலே அந்த படத்துக்காகவோ ஒரு சினிமா சான்ஸ்க்காகவோ உழைச்சவனோட ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை யாரோ ஒரு டிசர்விங்கான பர்சனோட ஆப்பர்ச்சுனிட்டி போகுது, அகேன் அண்ட் அகெயின் போகுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை நான் ஓப்பனாக இங்கே சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நான் சொல்கிறேன். பட் இதை தாண்டி நிறைய படங்கள் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஃபேமஸ், அது தப்பான ரீசன்ஸ்க்கு ஃபேமஸாக இருந்தாலும் வந்துட்டு அங்கே வந்தால் ஒரு மொமெண்ட்டுக்கு ஒரு தியேட்டரில் ஒரு சவுண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தப்பான பர்சனாலிட்டிஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஒரு உண்மையான ஒரு டிசர்விங்கான பர்சனோட ஆப்பர்ச்சுனிட்டி போகும். அண்ட் ஃபர்தர் மோர் இது என்ன ஆகும்னா, அப்போ நம்ம இப்படி கிறுக்குத்தனமாவோ இல்லை ரொம்ப அசிங்கமாகவோ ஏதோ பண்ணால் நம்மளுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் ஆகும். அது வந்து இஸ் வெரி என்ன சொல்கிறது, பேட் சைன்ஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. அது வந்து உண்மையிலே ஒரு ஆதங்கம் கலந்த கோபம்னு கூட சொல்லலாம். தயவு செய்து மிகப்பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸோ நல்ல பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸோ இல்லை நல்ல பொட்டென்ஷியல் உள்ள ஃபில்ம் மேக்கர்ஸோ இந்த மாதிரி பீப்புளை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அதுக்கு பதிலாக யாராச்சும் டிசர்விங் பீப்புள் கொடுங்க. ஒருத்தன் போய் கூத்துப்பட்டில் போய் கற்றுக்கிட்டோ இல்லை பல ஸ்டூடியோஸில் போய் ஃபோட்டோ கொடுத்தோ இல்லை பல வருஷமாக வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுற ஒருத்தனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாங்க. அண்ட் உண்மையிலே நம்ம பீப்புளுக்கு நல்ல கான்டென்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை மட்டும் என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு கோமாளித்தனம் பண்ணுறவங்க, கிறுக்குத்தனம் பண்ணுறவங்க, அசிங்கமாக பண்ணுறவங்களுக்கு சான்சஸ் கொடுத்து அந்த மற்ற டிசர்விங்கான பீப்புளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை தயவு செய்து புறக்கணிக்காதீங்க. இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் டு வாட்ச். சரியா, கண்டிப்பாக தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு படம், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. அண்ட் திஸ் இஸ் pretty much my review on லைக். அண்ட் விக்னேஷன் பிரதருக்கு ஒரு பயங்கரமான கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் LIK. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார். வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி கூடி சீக்கிரம் சனிக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.